GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அவன் யாரையோ எஸ்ஐ லவ் பண்றாளாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா. மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு கிராமத்தை சேர்ந்தவர் மணவாளன். இவருடைய ஒரே மகன் சரத்குமார். 29 வயதான இவர் குவைத் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார். சரத்குமாரும் வைத்தீஸ்வரன் கோயில் அருகே உள்ள திருப்பன்கூர் கிராமத்தை சேர்ந்த சங்கீதா என்பவரும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களுடைய காதலுக்கு பெற்றோர் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சங்கீதாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்ட சரத்குமார் தனது சொந்த ஊரை விட்டுவிட்டு குவைத் நாட்டிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் சம்பாதித்த பணத்தில் சங்கீதாவுக்கு சுமார் 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் வரை பணமாக கொடுத்து ஆடம்பரமாக செலவு செய்துள்ளார். இவர்களுடைய 10 வருட காதல் வாழ்க்கையில் திடீரென தடம் மாறிய சங்கீதாவின் செயல் சரத்குமாரின் வாழ்க்கையையே புரட்டி போட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சங்கீதாவின் 2 வீலர் காணாமல் போன நிலையில் இது குறித்து புகார் அளிக்க வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது எஸ்ஐயாக இருக்கும் சூரியமூர்த்தி என்பவருடன் சங்கீதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் நெருக்கமாக மாறி சரத்குமாரின் காதலையே வெறுக்க வைத்துள்ளது. சில தினங்களுக்கு முன்பு சங்கீதாவும் அவருடைய புது காதலன் எஸ்ஐ சூரியமூர்த்தியும் வெளிநாட்டில் இருந்த சரத்குமாருக்கு வீடியோ கால் செய்துள்ளனர். அப்போது இனிமே உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நான் அவரு கூட தப்பு பண்ணிட்டேன், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், என்னை விட்டு போயிடு என சங்கீதா கூறியுள்ளார். அதோடு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, இனிமே எங்க விஷயத்துல நீ தலையிடக்கூடாது என எஸ்ஐ சூரியமூர்த்தியும் சரத்குமாரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதை கேட்டு அதிர்ந்து போன சரத்குமார் சங்கீதாவிடம் எவ்வளவோ கெஞ்சியிருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய காதலை முழுவதுமாக உதறிவிட்டு எஸ்ஐ சூரியமூர்த்தியுடன் நெருக்கமாகியுள்ளார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சரத்குமார் தனது பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது சங்கீதா தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் இனி உயிர் வாழ விரும்பவில்லை என்றும் வேதனையுடன் கூறியுள்ளார். அதற்கு பிறகு அவரது செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு சரத்குமார் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த செய்தி சரத்குமாரின் குடும்பத்தினருக்கு இதுவரை காணாத துயரத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து சரத்குமாரின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கொண்டு மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதில் சரத்குமாரின் இறப்புக்கான காரணமான எஸ்ஐ சூரியமூர்த்தி சங்கீதா மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுவரை சரத்குமாரின் உடலை வாங்க மாட்டோம் என கூறியுள்ளனர். அவன் யாரையோ எஸ்ஐ லவ் பண்றாளாமா. வைத்தீஸ்வரன் கோயில் எஸ்ஐ லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா. சேர்த்துட்டா எங்க அப்பாவி சண்டை போட்டுக்காம இருக்க சொல்லுங்கம்மா. அவன் என்ன ஆடாடு சொல்லிட்டாமா. 10 லவ் பண்ணவே இல்லைங்கிறாமா. சும்மா பிரியா, எல்லாரையும் ஏமாத்திருக்கா பிரியா. அவன் கூட 6 மாசமா பழக்கத்துல இருக்காளாம் பிரியா. எனக்கு வீடியோ கால் அடிச்சு 2 பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. நான் எல்லாமே பண்ணிட்டோம், என்னை விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறா பிரியா. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல பிரியா. நீங்க எனக்கு கால் பண்ணீங்களா? ஹலோ, கால் பண்ணோட நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னா நான் ரொம்ப மனக்கத்துல இருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன். நான் சொன்ன வந்து 1.5 மணி நேரத்துல சொல்றேன்னு சொன்னா என்கிட்ட. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ண எங்கடி இருக்குன்னு கேட்டா கோயில்ல இருக்கான் வான்னு அழுதா. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு இது மாதிரி நான் தான் வந்து ரொம்ப நாளா என்கிட்ட பேசல, என்னடி நடந்துச்சு, சரத்து கால் பண்ணா இது என்ன பிரச்சனை சங்கீதா அப்படின்னு கேட்டேன். அந்த போலீஸ்கார பையன் தூரமா நின்றுட்டு இருந்தா, அவ கோயில்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட மட்டும் நான் பேசிட்டு அவ சொன்னா இந்த மாதிரி பேசுனது போனதான், மத்தபடி எந்த தப்பும் நடக்கலடி. அதை தாண்டி அவன்கிட்ட சொன்னேன் எனக்கு வேண்டாம், விலைக்கு போயிடுன்னு சொன்னேன். அதை வந்து இந்த அளவுக்கு பண்ணுவானே எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் போல.
சொன்னான். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ண செஞ்சுதான் அவன் வந்து ஏதாவது சூசைட் பண்ண என்னடி பண்றது, அவன் பாவம் தானே, அவன்கிட்ட நான் பேசுறேன் சொன்னேன். இல்லடி அவன் என்ன கடைசி வரைக்குமே நம்ப மாட்டான், கல்யாணத்துக்கு பிறகு அவன் நம்பாம இருந்தா என் லைஃப் ஒண்ணு மாதிரிதான் ஆகும், எனக்கு அது பிடிக்கலடி. மயிலாடுதுறை மதகடி தரங்காய் பகுதியில் சேர்ந்த ஒரு சரத்குமாருங்கிற ஒரு பையன், ஏழை குடும்பத்தில் ஒரு பையன் வந்து குவைத்தில் வந்து நேற்று இரவு தூக்குமாடி தற்கொலை பண்ணிட்டான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் எஸ்ஐ சூரியமூர்த்தி தான் காரணம். அவன் வந்து 10 வருஷமாக வந்து திருப்பங்கூரில் ஒரு பொண்ணை வந்து சங்கீதாங்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணான். இது வர ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க நிச்சயதார்த்தம் மாதிரி குடும்பத்துலேருந்து போய் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டில் உள்ள ஒரு மாதம் கூட ஒரு பைக் ஒன்று காணாமல் போயிருந்திருக்கு. அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க வைத்தீஸ்வரன் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. இந்த சரத்தோட லவ்வர் சங்கீதாவோட பைக் காணாமல் போய் அந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. ஸ்டேஷனுக்கு போன இடத்துல பெட்டிஷனை வந்து சூரியமூர்த்தியில் கொடுத்துருந்துருக்காங்க. கொடுக்கும்போது 2 பேருக்கும் தொடர்பாகி லவ் ஆயிடுச்சு. இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தம் மாதிரி பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அப்போலாம் நல்லா இருந்த அந்த பொண்ணு, நான் இந்த சூரியமூர்த்தி வந்து தான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி நான் எஸ்ஐ வந்து லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் பிரிஞ்சுருவோங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கு. ஏன்னா 10 வருஷமாக நான் லவ் பண்ணிட்டு நீ எப்படி வந்து இந்த மாதிரி சொல்கிறிய? இவன் வந்து வீட்டுக்கே ஒரு 5 வருஷமாக குவைத்தில் இருக்காப்புல ஒரு வீட்டு டிரைவராக. ஆனால் வீட்டுக்கு பணம் அனுப்பவே இல்லை. இந்த பொண்ணுக்கிட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு 15 பவுன் நகை, எல்லாம் வர்றவங்கள்ட்டலாம் அங்கே கொஞ்சம் நகை அனுப்பியிருந்திருக்கான். 3.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட பணமே அனுப்பியிருந்திருக்கான். எல்லாமே இந்த தன்னோட உழைப்பு ஃபுல்லாக அந்த பொண்ணுகிட்ட தான் கொடுத்துருந்துருக்கான். இந்த சூரியமூர்த்தி வந்து அந்த பொண்ணை இடையில வந்து பூந்து லவ் பண்ணி அவனை வந்து ஃபோன்லேயே மிரட்டியிருந்திருக்காப்புல. சங்கீதா ஃபோன்லேருந்து இன்னும் அந்த பொண்ணெல்லாம் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறோம், நீ இன்னும் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதுங்கிற மாதிரி ஒரு மிரட்டலுக்கு ஒரு வாரமாக அவன் ஃபோனில் மிரட்டியிருந்திருக்கான். மிரட்டும் போது அவன் பயத்தில் வந்து இப்போ பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருந்துருக்கான், இதுமாரி என்னை வந்து அவள் ஏமாற்றிட்டா, இதுமாரி ஒரு எஸ்ஐ வச்சு என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான்ட்டு. நாங்களும் போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இதேமாரிலாம் பற்ற வேலைலாம் வச்சுக்காத, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, நாங்கள் போய்ட்டு எங்கள் வழியை பார்த்துட்டு போயிடுறோம், எங்கள் பையனை நாங்கள் பார்த்துக்கிறோம், அவன் அனுப்பின பணத்தையும் நகையை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னவங்க கொடுத்துட்றாங்கிற மாதிரி ஒப்புதல் வாக்கு போகும். சாதாரணமாக எங்கள்கிட்ட பேசுனாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களே பேசுனாங்க. திரும்பி நைட்டும் வந்து சூரியமூர்த்தி வந்து என்ன வீட்டிலலாம் போய் மிரட்டுறீங்களா, அப்படி என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் திரும்பி அந்த பையனை எதை மிரட்டியிருப்பான் போது. இங்கேருந்து ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் காலிங்கில் மிரட்டியிருப்பான் போது. நேற்று இரவு 1 மணிக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டான். எங்களுக்கு ஒரு புதிய நீதி, முக்கியமாக இவன் சாவுக்கு காரணம் வைத்தீஸ்வரன் கோயிலில் வேலை பார்க்குற சூரியமூர்த்தி எஸ்ஐ தான். அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அந்த நீதி கிடைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். நாங்கள் நீதி கிடைக்காத வரை நாங்கள் எங்கள் பையனோட சவத்தை பாடி வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். அந்த பொண்ணு வந்து திருப்பூர், எல்லாம் ஒரே கம்யூனிட்டி தான். கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. திடீர்னு இடையில பூந்து சூரியமூர்த்தி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் திரும்ப அது என்ன தெரியல, திரும்ப ஆவாகம் தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு வீட்டில் வந்து அவங்க இவனோட பெட்டரான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும்போது அவங்க வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ளை கிடைக்கும்போது என்ன பண்ணாங்க, நான் அந்த பையன் அவனுக்கு தான் கட்டி கொடுக்க போகிற பொண்ணு அந்த அம்மாவே வந்து ஏட்டி விட்டு பேசியிருந்திருக்காங்க. அந்த பையனை ஒரு மிரட்டுற தோணில் பேசியிருந்திருக்காங்க. யாருன்னா அந்த பொண்ணோட சங்கீதாவோட அம்மா. அவங்க பேர் என்ன பேர்? பொண்ணோட அம்மா பேரு ஜெயந்தி. பொண்ணோட அம்மா பேரு ஜெயந்தி. என்ன பேர் சரவணன். எங்கள் அக்கா பையன் தான் சார். நான் தான் சார் அவனை வெளிநாடு அனுப்பிவிட்டேன். எனக்கு தான் சார் முதல் மெசேஜை போட்டு விட்டான். என்னை ஏமாத்திட்டாமா, நான் இருக்க மாட்டேம்மா, நான் சாக போகிறேம்மா, அந்த தம்பி தப்பான முடிவு எடுத்துறாரு தம்பி, பேசி தீட்டுக்கலாம் தம்பி, வா தம்பி, டிக்கெட் போட சொல்லுமான்னு சொன்னது. அந்த டிக்கெட்டும் நாங்கள் போட்டோம். திருப்பி இவங்க நைட்டு எத்தனை மணிக்கு ஃபோன் அடிச்சாங்கன்னு தெரியல. அங்கே உள்ளவங்களுக்கு 5:30க்குலாம் தூக்க மாட்டேங்கிறதுனால ஃபோன் அடிச்சிட்டாங்க. இவங்க தான் ஃபோன் அடிச்சிருக்காங்க. சங்கீதாவும் அந்த சூரியமூர்த்திங்கிறவங்க மெயினாக சாகும். பொண்ணு பையன் காரணம், சாவுக்கு அவங்க தான் காரணம். அவங்க அம்மா வந்து நான் பொண்ணு தரமாட்டோம், நீங்கள் எங்கள் கூட ஏழையாக இருக்கீங்க, அவங்க வந்து பணக்காரனாக இருக்கான், அதை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பையனை அவங்க அம்மாவை திட்டிருக்கு. அவங்க அம்மா தெரியும். இப்போ வந்து என் பையன் வந்து மன வளர்ச்சிக்காக. ஆனால் மெயின் காரணம் எஸ்ஐ தான். எங்களுக்கு பையனை ரொம்ப எடுக்கும். அவர் மேலே நான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சரி, நாங்கள் அது வரைக்கும் இந்த பாடி வாங்க மாட்டோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.